திறன்மிகு நுண்ணுயிரிகள். இது வந்து ஈயம் கரைசல்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மண் வளம் இருக்குல்ல, மண் வளத்தை வந்து கூட்டுறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். அதாவது இந்த தழைச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து, இந்த திறன்மிகு நுண்ணுயிர்கள் இருக்குல்ல, இந்த நுண்ணுயிரிகளே இந்த தழைச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து இதெல்லாம் பெருக்கி இதெல்லாம் இந்த மண்ணில் பெருக்கி செடிங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும் நல்லா காய் பிடிக்கிறதுக்கும் நிறைய பூக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். இது எப்படி செய்யறதுன்னா, இப்போ நம்ம பழம் இருக்குல்ல, பப்பாளி பழம், நல்லா பழுத்த பப்பாளி பழம் ஒரு 3 கிலோ எடுத்துக்கோங்க. பழுத்த பப்பாளி பழத்தை தோல் நீக்கிட்டு அது நல்லா கட் பண்ணி ஒரு பக்கெட்டு நல்லா க்ளீனாக இருக்கணும். அந்த பக்கெட்டில் 3 கிலோ பழுத்த பப்பாளி பழம் தோல் நீக்கிட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பனை வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அது ஒரு 3 கிலோ அதையும் சேர்த்துக்கணும். அப்புறம் வாழைப்பழம், நம்ம பழம் இருக்குல்ல, கற்பூரவள்ளி அந்த மாதிரி பழம் இருக்குல்ல, அதை வந்து தோல் நீக்கிட்டு 3 கிலோ அது ஒரு 3 கிலோ சேர்த்துக்கிட்டு 2 நாட்டுக்கோழி முட்டை இல்லை சாதா முட்டை 2 முட்டை அதை உடச்சி ஊற்றி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கணும். கையால் பிசைஞ்சு விட்டு 13 லிட்டர் தண்ணி 13 லிட்டர் தண்ணி வந்து இந்த குளோரின் கலந்த தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த போர் தண்ணி, கிணற்று தண்ணி தான் எடுக்கணும். 13 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா அதை கலந்து விட்டு நல்லா பசஞ்சு கையாலே பசிக்குங்க. நல்லா பூ மாரி இருக்குங்க. கையாலே பசஞ்சு 13 லிட்டர் தண்ணி கலந்துக்கணும். 13 லிட்டர் தண்ணி கலந்து நல்லா மூடி வச்சுக்கணும். ஒரு 21 நாளில் ரெடி ஆகிடும். அந்த 21 நாளில் 5 நாளைக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் திறந்து கலக்கிடும். அதை திறந்து மூடணும். 21 நாளில் ரெடி ஆகிடும். அந்த 21 நாள் இருக்குதுல்ல, அந்த 21 நாளில் 5 நாளைக்கு ஒரு தடவை திறந்து விட்டுக்கணும். ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த 21 நாளில் நல்லா அந்த குளிர்ச்சி நல்ல ஒரு இனிப்பான ஒரு மனம் வரும். சுவையான மனம் வரும். அதுலேயே ரெடி ஆகிடும். அந்த 21 நாள்லேயே ரெடி ஆகிடும். நல்லா கிளியராக இருக்கும் தண்ணி. அது என்ன பண்ணுன்னா, மேலோட அப்படியே எடுத்து வடிகட்டி இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கினீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் தாங்கும். இது வந்து 6 மாதம் வரைக்கும் தாங்கும். இப்போ வந்து நீங்கள் சொட்டு நீர் பாசனமாகவும் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா நேர்வழி பாசனமாகவும் போட்டுக்கலாம், போலியோ ஸ்ப்ரேவும் போட்டுக்கலாம். ஆனால் இது மண்ணில் தான் நல்லாயிருக்கும். போலியோ ஸ்ப்ரே வந்து அவ்வளோவா உங்களுக்கு கேட்காது. மண்ணில் சொட்டு நீர் பாசனமாகவும் இல்லை நேர்வழி பாசனமாகவும் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இலை வழியாக கொடுக்கறதா இல்லை இப்போ தர வழியாக கொடுக்கறதா? அதான் தர வழி தான். மண்ணோட ஏன்னா 2 வழி, ஒன்று தர வழியில் கொடுக்கணும், இல்லை மேலே அப்படியே இலை வழியில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் மண் வழி கொடுக்கறது தான் இது வந்து நல்லா இருக்கும். சீக்கிரமா உங்களுக்கு நல்ல